இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, தமிழ் வடமொழியின் மகளன்று என்று கூறிய தமிழ் பற்றாளர் யார்? தமிழ் வடமொழியின் மகளன்று என்று கூறிய தமிழ் பற்றாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கால்டுவெல். ஆன்சர் கால்டுவெல். இனி இரண்டாவது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக, அதாவது எதிர்ச்சொல்லை நம்ம பொருத்தணும். ஆன்சர் ஓரம் எதிர்ச்சொல் மையம், வேற்றுமை எதிர்ச்சொல் ஒற்றுமை, நன்று தீமை, செழுமை வறுமை. ஓரம் மையம், வேற்றுமை ஒற்றுமை, நன்று தீமை, செழுமை வறுமை. இனி மூன்றாவது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தமிழ் 3000 என போற்றப்படும் நூல் எது? தமிழ் 3000 என போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமந்திரம். ஆன்சர் திருமந்திரம். இனி நான்காவது கேள்வியை நம்ம பார்க்கலாம். பிரித்து எழுதுக. நா தொலைவில்லை. பிரித்து எழுதுக. நா தொலைவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி, நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. இனி ஐந்தாவது கேள்வி, தன்முக தூயமணி உன்முக சைவமணி என யார் எந்த இறைவனை பாடுகிறார்? தன்முக தூயமணி உன்முக சைவமணி என யார் எந்த இறைவனை பாடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரு ஞானசம்பந்தர் சிவனை பாடுகிறார். திரு ஞானசம்பந்தர் சிவனை பாடுகிறார். இனி ஆறாவது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சிந்து. சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். துறை தாளிசை விருத்தம் என்பன தமிழினுடைய 3 இனங்கள். இனி ஏழாவது கேள்வி, 1907 ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை அயோத்திதாச பண்டிதர் எத்தனை ரூபாயில் தொடங்கினார்? 1907 ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை அயோத்திதாச பண்டிதர் எத்தனை ரூபாயில் தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காலனா. ஆன்சர் காலனா. இனி எட்டாவது கேள்வி, பொருந்தாத இணையினை கண்டறிக. பொருந்தாத இணையினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, இறை தேர்தல் என்பது வினைத்தொகை. இது தவறானது. ஏன்னா இறை தேர்தல் முக்காலத்தையும் காட்டல, அதனால் வினைத்தொகை கிடையாது. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். வெண்தயிர் பண்புத்தொகை சரியானது. நாளிகை வாரம், நாளிகையும் வாரமும், அதாவது மறைந்து வந்துள்ளதால் இது உம்மை தொகை சரியானது. கைலாய வெற்பு, கைலாயம் என்பது மலையினுடைய ஒரு பிரிவு, வெற்பு என்பது மலை, பொதுவாக மலையை சொல்வது. அதனால் இது இருபெயரொட்டு பண்புத்தொகை, இதுவும் சரியானது. பொருந்தாத இணை ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இனி 9வது கேள்வி, பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பத்மநாபன். ஆன்சர் பத்மநாபன். இனி 10வது கேள்வி, பெரு இச்சொல்லுக்குரிய வினைமுற்றை தேர்வு செய்க. பெரு இச்சொல்லுக்குரிய வினைமுற்றை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெற்றான். ஆன்சர் பெற்றான். பெரு என்பதன் வினைமுற்று பெற்றான். இனி 11வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். கிரேக்க மொழியின் தொன்மை காப்பியமான இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிரேக்க மொழியின் தொன்மை காப்பியமான இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கிமு 8ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் கிமு 8ஆம் நூற்றாண்டு. இனி 12வது கேள்வி, மாறுபட்டதை கண்டறிக. மாறுபட்டதை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, கலம்பகம் குறிஞ்சி குறுநகை தோற்றம், இதுதான் மாறுபட்டது. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். கேணி, குளம், குட்டை, ஏரி, இது எல்லாமே நீர்நிலைகளை தான் குறிக்குது. செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ்,
முத்தமிழ் இது எல்லாமே தமிழினுடைய வேறு பெயர்கள். ஆப்ஷன் சி பாருங்க, ஞாலம், வையம், உலகு, அவனி, தாரணி இது எல்லாமே ஒரே பொருள் தான், உலகம் என்ற பொருளை குறிக்கின்றது. ஆப்ஷன் டி தான் மாறுபட்டது. இனி பொறுத்துக, என்னே மயிலின் அழகு. என்னே மயிலின் அழகு என்பது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன் என்பது எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றாள் என்பது உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை என்று கட்டளையிடுவது மாதிரி சொல்லதுனால இது கட்டளை தொடர். இனி 14வது கேள்வி, புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சோ விருத்தாச்சலம். ஆன்சர் சோ விருத்தாச்சலம். இனி 15வது கேள்வி, பொறுத்துக. பொறுத்துக இது ரொம்ப கவனமாக பாருங்கள். தேநீர் முன்னாள், தேநீர் முன்னாள் இது எல்லாத்தையுமே சரியான பொருளுடன் நம்ம பொருத்தணும். முதல் ஆப்ஷன் ஏயை பாருங்கள். தேநீர் என்றால் தேயிலை நீர் என்று பொருள். தேநீர் தேயிலை நீர். பி பாருங்கள், முன்னாள். முன்னாள் என்றால் 3 நாள் என்று பொருள். 3 நாள். தேநீர் ஆப்ஷன் சி பாருங்க, தேநீர் என்றால் தேன் போலும் இனிய நீர் என்று பொருள். தேன் போலும் இனிய நீர் என்று பொருள். ஆப்ஷன் டி பாருங்க, முன்னாள் என்றால் முந்தைய நாள் என்று பொருள். முன்னாள் என்றால் முந்தைய நாள் என்று பொருள். இனி 16வது கேள்வி பார்க்கலாம். பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை மட்டுமே இடம்பெறும். ஆன்சர் உவமை மட்டுமே இடம்பெறும். இனி 17வது கேள்வி, வே இறையன்பு எழுதிய எந்த நூலானது 1995ஆம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது? வே இறையன்பு அவர்கள் எழுதிய எந்த நூல் 1995ஆம் ஆண்டின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வாய்க்கால் மீன்கள். ஆன்சர் வாய்க்கால் மீன்கள். இனி 18வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் என்ற குறளில் பயின்று வரும் அணி. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள் என்ற குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் டி, சொல் பின்வரு நிலையணி. ஆன்சர் சொல் பின்வரு நிலையணி. இனி 19வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். பொறுத்துக. 1 1 1 1 1 அதாவது 1 என்ற சொல் பல மொழிகளில் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிற பொறுத்துக தான். ஆன்சர் பார்க்கலாம். 1 தமிழ் சரியாகத்தான் பொருந்திருக்கிறது. 1 என்றால் மலையாளம், மலையாளத்தில் 1. தெலுங்கில் ஒகடி, தெலுங்கில் ஒகடி. 1 துளு சரியாக தான் பொருந்திருக்கு. 1 கன்னடம் இதுவும் சரியாக தான் பொருந்திருக்கு. ஏடிஇ சரியாக பொருந்திருக்கு. பியும் சியும் மாறி மாறி பொருந்திருக்கு. 1 மலையாளம், ஒக்கடி தெலுங்கு. இனி 20வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தவறான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. தவறான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, முருங்கை பிஞ்சு, முருங்கை மொட்டு இது தவறானது. மா பிஞ்சு மாவடு என்று அழைக்கப்படுகிறது. இளம் தேங்காய் வழுக்கை என்று அழைக்கப்படுகிறது. வாழை பிஞ்சு வாழை கச்சல் என்று அழைக்கப்படுகிறது. தவறான மரபு சொல் ஆப்ஷன் டி. 21வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவால் அமைந்தவை? சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவால் அமைந்தவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியப்பா. ஆன்சர் ஆசிரியப்பா. இனி 22வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். கொள் என்பதன் வினைமுற்றினை எழுதுக. கொள் என்பதன் வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொண்டான். ஆன்சர் கொண்டான். இனி 23வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை குறிப்பிடுக.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். இனி 24வது கேள்வி, அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ ஒளிய வனப்பு 8 உடையாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ ஒளிய வனப்பு 8 உடையாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்விடு தூது. ஆன்சர் தமிழ்விடு தூது. இனி 25வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆழி. ஆழி என்றால் கடல் என்று பொருள். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். கப்பல், அம்பி, திமிழ், இது எல்லாமே கப்பலினுடைய வெவ்வேறு பெயர்கள். அவ்வளோதான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.